இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான மூக்கரட்டை கீரையை வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதோட பொட்டானிக்கல் நேம் பொஹேவியா டிஃப்யூசா அப்படிங்கிறது. இந்த கீரை பொதுவாக ரோடு ஓரங்கள்லையும் விவசாய நிலங்கள்லையும் இருக்கும். தரையோட தரையாக படர்ந்து தான் வளரும். சின்ன சின்ன பர்பிள் கலரில் பூக்கள் இருக்கும். இந்த சூப் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 4-5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இவ்வளோ தான். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முழுகிற அளவுக்கு நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு கட்டு கீரை நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மூக்கரட்டை கீரை லிவர் அப்புறம் கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல தேவையில்லாமல் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் எலும்பு முட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ரொம்ப தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப நல்லது. எல்லாருமே மாதத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாவது இந்த கீரையை சூப்பாவோ இல்லை கடைஞ்சோ இல்லை மசியல் மாதிரியோ செஞ்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி சூப்பாக சர்வ் பண்ணிடலாம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.